Don Bosco Vazhikaatti. அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு Don Bosco Vazhikaatti. Don Bosco Vazhikaatti மாணவருக்கும் இளையோருக்கான வழிகாட்டி. This center is for career guidance, training and job placement. கடந்த 27 ஆண்டுகளாக வழி நடத்தி வருகிறது. ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா அக்கௌண்டிங் டேர்ம்ஸ். 5 heads of accounts. 5 heads of accountsனால் என்ன? ரெவென்யூ, எக்ஸ்பென்சஸ், கேபிட்டல், அசெட் அண்ட் liabilities. So revenue na enna? So revenue means the earning of the business through its activities and the operation is called as revenue. For example, the amount received or realized from the sale of goods. ஸோ நம்ம பிஸ்னஸில் எந்த அமௌண்ட் ரிசீவ் பண்ணாலும் அது ரெவன்யூன்னு சொல்கிறோம். அண்ட் ரியலைஸ்டு ஃப்ரம் தி சேல் ஆஃப் குட்ஸ், நம்ம குட்ஸை சோல் பண்ணும் போது நம்மளுக்கு இன்கம் வருது. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ரெவன்யூ. அண்ட் தென் ஏர்னிங் ஃப்ரம் தி இன்ட்ரெஸ்ட். ஸோ நம்ம பேங்க்கில் ஒரு 5 lakhs நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுறோம் அப்படின்னா ஸோ அதோட இன்ட்ரெஸ்ட் நம்ம ரிசீவ் பண்ணுறோம். ஸோ அதுவும் ரெவன்யூன்னு சொல்கிறாங்க. அண்ட் டிவிடெண்ட், கமிஷன். ஸோ ஒரு சின்ன வேலையை பார்த்து அது மூலயமா வரக்கூடிய கமிஷன் தான் வந்து ஸோ ரெவன்யூன்றது சொல்கிறாங்க. Then what is expenses? Expenses na enna? So it is the amount spent by the company. So then for the sale of goods and the service. For example, purchase பண்ணுறாங்க, ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா ஸோ அதுக்கான எக்ஸ்பென்சஸ் என்ன நடக்குதோ ஸோ அண்ட் தென் பேமெண்ட் ஆஃப் சேலரிஸ். ஸோ தென் ஒர்க் பிளேஸில் ஸோ சேலரிஸ் கொடுக்குறாங்க ஸ்டாஃப்க்கு. ஸோ அது கூட எக்ஸ்பென்சஸில் வரும். அண்ட் தென் ஃபுட் எக்ஸ்பென்சஸ், எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ், வாட்டர் சார்ஜஸ், ஃபோன் சார்ஜஸ், இன்டர்நெட். ஸோ இதெல்லாமே எக்ஸாம்பிள்ஸ். தென் அசெட். ஸோ வாட் இஸ் அசெட்? ஸோ assets are the properties of the every description belongs to the business. So asset என்றது சொத்து தமிழில். So asset can be classified into tangible and intangible. Tangible asset means these assets are those having a physical existence. It can be seen and touched. ஸோ பார்க்க முடியும், தொட முடியும், ஃபீல் பண்ண முடியும். ஸோ அதை தான் வந்து tangible assetன்னு சொல்கிறாங்க. ஸோ எதெல்லாம் பார்க்க முடியும் அப்படின்னா land, buildings, cash, machinery, தென் பிளான்ட் அண்ட் மிஷினரி, இதெல்லாமே வந்து டேஞ்சிபிள் அசெட்னு சொல்கிறாங்க. தென் வாட் இஸ் இன்டேஞ்சிபிள் அசெட்? ஸோ இன்டேஞ்சிபிள் அசெட் இஸ் த நோ ஃபிசிக்கல் அசிஸ்டன்ஸ். ஸோ பார்க்க முடியாது, தொட முடியாது, ஃபீல் பண்ண முடியாது. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் இன்டேஞ்சிபிள் அசெட். ஸோ இன்டேஞ்சிபிள் அசெட்டில் என்னெல்லாம் வரும்? பேட்டன்ட், காப்பிரைட், கஸ்டமர் டேட்டா, அண்ட் தென் சாஃப்ட்வேர், ட்ரேட்மார்க், குட்வில், பிராண்ட். ஸோ ஒரு கம்பெனியோட பிராண்டு, ஸோ அவங்களோட லோகோ வந்து யாரோ மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஸோ இது எல்லாமே வந்து இன்டான்ஜிபிள் அசெட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது தட் இஸ் கால்ட் அஸ் தேர் இஸ் அ பொசிஷன்ஸ் ஆஃப் கிவ் ரைஸ் டு தி சம் ரைட்ஸ். ஸோ அண்ட் த பெனிஃபிட் டு த ஓனர்ஸ். Then liabilities. So what is liabilities? Liabilities na enna? So it's a financial obligation to the others. So it's an amount due for the goods and service or anything taken from the party or anyone is called as liabilities of the business. For example, loan from the bank. ஸோ நம்ம லோன் வாங்கியிருப்போம். ஸோ அதை நம்ம வந்து ஒரு 1 yearல பே பண்ணணும். ஸோ 1 yearக்கு நம்ம அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம் அப்படின்னா பே பண்ண வேண்டியது. ஸோ அந்த 1 yearல நம்ம வந்து பே பண்ணிடணும். ஸோ நம்ம அதுக்கான மந்த்லி பேஸ் நம்ம பே பண்ணிகிட்ருப்போம். ஸோ அதை நம்ம பே பண்ண முடியாதுன்னு கிடையாது. ஸோ நம்மளுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஸோ லோன் வாங்கிட்டோன்னா பே பண்ணணுன்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் liabilities. ஸோ creditors for the goods supplied. ஸோ கிரெடிட்டார்ஸ் வந்து நம்மளுக்கு குட் சப்ளை பண்ணியிருக்காங்கன்னா கடனுக்கு, ஸோ அதுக்கு நம்ம பே பண்ண வேண்டிய கடமை இருக்குது. அண்ட் பில்ஸ் பேயபிள், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் அண்ட் பேங்க் ஓவர் டிராஃப்ட். வாட் இஸ் கேபிட்டல்? ஸோ கேபிட்டல்னா என்ன? ஸோ த கேபிட்டல் மீன்ஸ் த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் த மனி ஆர் மனி ஒர்த் இன்வெஸ்டட் இன் த பிஸ்னஸ் பை த ஓனர் இஸ் கால்ட் அஸ் கேபிட்டல். ஸோ ஓனர் வந்து இனிஷியல் அமௌண்ட் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்கில் அவர் போடுற அமௌண்ட்டு தான் வந்து கேபிட்டல் சொல்கிறாங்க. ஸோ இங்கே நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ கேபிட்டல் வந்து இங்கே ஓனர் வந்து கம்பெனிக்கு போடுறாரு ஒரு 4 lakhs. ஸோ அந்த 4 lakhs இஸ் அ கேபிட்டல் சொல்கிறாங்க. ஓகே. ஸோ if Mr. Shyam started a business with a cash of rupees 4 lakhs, his capital could be a 4 lakh. ஓகே. ஸோ அந்த 4 lakhs தான் வந்து கேபிட்டல் சொல்கிறாங்க. ஸோ ஓனர் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்க அமௌண்ட் இஸ் கால்ட் அஸ் கேபிட்டல்.
And then what is transaction? So transaction na enna? So transactions are those activities of the business which involve the transfer of money or goods or service between two person or two accounts. So transaction so between two person குள்ள நடக்கிறது. So maybe அது மணியாக இருக்கலாம் ஆர் மணி ஒர்த்தாகவும் இருக்கலாம் பிட்வீன் டூ பர்சன் ஆர் டூ அக்கௌண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ். ஸோ நம்ம குட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா ஸோ அதுக்கானது நம்ம பேமெண்ட் பண்ணுறோம். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ட்ரான்சாக்ஷன். ஸோ ட்ரான்சாக்ஷன்றது கிவ் அண்ட் டேக் மாதிரி. தென் சேல்ஸ் ஆஃப் குட்ஸ். ஸோ சேல் ஆஃப் குட்ஸ்ன்றது நம்ம சேல் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ரிசீவ் பண்ணுவோம் ரெவென்யூ. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ட்ரான்சாக்ஷன். அண்ட் தென் borrowing ஃப்ரம் தி பேங்க். ஸோ நீங்கள் பேங்க்லேருந்து borrow பண்ணுறீங்க அமௌண்ட் அப்படின்னா ஸோ அதுவும் ஒரு ட்ரான்சாக்ஷன். ஓகே. லெண்டிங் ஆஃப் மணி. ஸோ கடனுக்கு நீங்கள் மணி வாங்குறது. அண்ட் சேலரிஸ் பெய்ட், ரெண்ட் பெய்ட், கமிஷன் பெய்ட் அண்ட் டிவிடெண்ட் ரிசீவ்ட். ஸோ திஸ் ஆல் கால்ட் அஸ் ட்ரான்சாக்ஷன்ஸ். ஸோ வாட் இஸ் கேஷ் ட்ரான்சாக்ஷன்? So cash transaction na enna? So cash transaction is a one way the cash receipt or payment involved in the transaction. So immediate cash அந்த இடத்துல இன்வால்வ் ஆகிருந்ததா தட் இஸ் கால்ட் அஸ் கேஷ் ட்ரான்சாக்ஷன். ஸோ இப்போ நம்ம ஒரு கடைக்கு போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு இம்மிடியேட்டாக நம்ம கேஷ் கொடுக்குறோம் அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் கேஷ் ட்ரான்சாக்ஷன். ஸோ இம்மிடியேட்டாக அந்த இடத்துல கேஷ் பேமெண்ட் பண்ணியிருக்கலாம், கேஷ் ரிசீவ் பண்ணியிருக்கலாம். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் கேஷ் ட்ரான்சாக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் when the ராம் பை தி குட்ஸ் ஃப்ரம் தி கிஷோர். ஸோ ராம் வந்து கிஷோர் கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறாரு, குட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறாரு. அண்ட் தென் பேயிங் தி ப்ரைஸஸ் ஆஃப் குட்ஸ் பை கேஷ். இம்மிடியேட்டாக கேஷ் பே பண்ணுறார். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் கேஷ் ட்ரான்சாக்ஷன். வாட் இஸ் கிரெடிட் ட்ரான்சாக்ஷன்? ஸோ கிரெடிட் ட்ரான்சாக்ஷன்னா என்னன்னு பார்ப்போம். இஸ் அ ஒன் வே த கேஷ் இஸ் நாட் இன்வால்வ். ஸோ இம்மிடியேட்டாக கேஷ்ன்றது இன்வால்வ் ஆயிருக்காது, பட் தே வில் paid laterly or received laterly. So that is called as credit transaction. So இப்போ நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு பெட்டி ஷாப்புக்கு நம்ம போயிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்க்கு போயிட்டு நம்ம தெரிஞ்சவங்கக்கிட்ட தான் நம்ம வந்து கிரெடிட்டில் ட்ரான்சாக்ஷன் நம்ம நடக்கும். ஸோ இம்மிடியேட்டாக நம்ம பே பண்ண மாட்டோம். ஸோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இம்மிடியேட்டாக நம்ம குட்ஸை ரிசீவ் பண்ணிடுவோம். பட் ஆனால் வி வில் paid in later, right? So அதை வந்து credit transaction சொல்கிறாங்க. So in the before example, if the Ram does not pay the cash immediately but promise to pay, so promise to pay, it is a credit transaction. So who is a proprietor? So proprietor na yaar? Okay, the person who owns a business. So யார் வந்து business ஓப்பன் பண்ணுறாங்க, தென் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க தான் வந்து ப்ரொப்ரைட்டர். த ஓனர் ஆஃப் தி பிஸ்னஸ் இஸ் கால்ட் அஸ் ப்ரொப்ரைட்டர். ஸோ கான்ட்ரிபியூட்ஸ் தி கேபிட்டல் டு த பிஸ்னஸ். ஸோ அவங்க வந்து கேபிட்டல் வந்து பிஸ்னஸ்க்கு அவங்களோட போட்டிருப்பாங்க. ஸோ வித் த இன்டென்ஷன் ஆஃப் த ஏர்னிங் ப்ராஃபிட். அவங்களோட மெயின் எய்ம், ஸோ ஓனரோட மெயின் எய்ம் வந்து என்னவாக இருக்கும்னா ஸோ டு ஏர்ன் தி மோர் ப்ராஃபிட்டாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வில் கோ ஃபார் drawings. So what is drawings? So drawings na enna? So the money withdrawn or taken something of money worth from the business for the personal use is called as drawing. So owner வந்து பிஸ்னஸ்லேருந்து பணம் எடுக்கிறாரு. ஸோ ஒரு 30,000 எடுக்கிறாரு. ஸோ ஃபார் ஓன் யூஸ்க்காக எடுக்கிறது வந்து ட்ராயிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை எப்படி ரெக்கார்ட் பண்ணுவோன்னா ஸோ 30,000 ஃபார் எக்ஸாம்பிள் எனி எமர்ஜென்சியாக இருக்கலாம், இல்லை மேபி அவங்களுக்கு வந்து ஓனருக்கு எதுக்காவது தேவைப்படலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எடுக்கிறாங்க. அந்த அமௌண்ட், அந்த வேல்யூ அமௌண்ட் இஸ் கால்ட் அஸ் drawings. தென் இன்கம். ஸோ இன்கம் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் their ரெவென்யூ அண்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ த கம்பெனி இன்கம் ஸ்டேட்மெண்ட்டில் பொறுத்த வரைக்கும் ரெவென்யூ மைனஸ் எக்ஸ்பென்சஸ் இஸ் கால்ட் அஸ் ப்ராஃபிட். ஓகே, ஸோ நம்மளுக்கு அப்போ தான் ப்ராஃபிட் ஆர் லாஸ்ன்றது தெரியும். ஸோ இன்கம்ன்றது நம்மளுக்கு ரெவென்யூ அண்ட் எக்ஸ்பென்சஸை டிஃபர் பண்ணி வர்றது தான் வந்து இன்கம் சொல்கிறாங்க. வாட் இஸ் பேட் டெப்ட்ஸ்? ஸோ பேட் டெப்ட்ஸ்னால் என்ன? ஸோ பேட் டெப்ட்ஸ் மீன்ஸ் அன்ரிகவர்ட் அமௌண்ட் ஃப்ரம் தி டெப்டார். ஸோ நம்மளால் மீட்க முடியாத அமௌண்ட்டை தான் வந்து என்ன சொல்கிறாங்க, பேட் டெப்ட்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இப்போது ஒரு பர்சனுக்கு நம்ம கடனாக கொடுக்குறோம், ஒரு 5 lakhs கேட்குறாங்கன்னு சொல்லி கொடுக்குறோம். ஸோ அந்த ரிட்டர்ன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க, பட் ஆனால் இன்னும் வரல, நம்ம ரிசீவ் பண்ணலை. ஸோ அந்த அமௌண்ட்டை வந்து வராத அமௌண்ட்டை என்ன சொல்லுவாங்கன்னா பேட் டெப்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. டியூ டு ரீசன் லைக் இன்சால்வன்ஸ் ஆர் அப்ஸ்காண்டிங். ஸோ காணாமல் போகிறது ஆர் கம்பெனி வில் நாட் ஏபிள் டு
realize the due amount from the debtor. ஸோ அவங்களால பே பண்ண முடியாமல் போகிறது. ஸோ அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம எதில் போட்டு வைப்போம்னா பேட் டெப்ஸில் போடுவோம். ஸோ hence the unrealized amount is called as bad debts. Then voucher. So voucher na enna? So voucher means a evidence document. Is a written document or evidence document in support of the transaction. So it is a proof of the particular transaction as take place. Okay, then it is called as it is a form of the cash receipt or invoice or cash memo, bank payslip, etc. So voucher is a necessary for the audit purpose. ஸோ வவுச்சருன்றது மெயின் பார்த்திங்கன்னா ஸோ நம்ம ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அதுக்கான டாக்குமெண்ட் இருக்கணும். ஸோ டாக்குமெண்ட் இருந்தால் தான் என்ட்ரி போட முடியும். ஸோ அதுக்கான கரெக்டான ப்ரூஃப் இருந்தால் தான் பேமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ பேமெண்ட் பண்ணுறதுக்கு ப்ரூஃப் வந்து வவுச்சர். ஸோ அந்த வவுச்சர் இருந்தால் தான் வந்து எவிடன்ஸ் டாக்குமெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. சப்போர்ட்டட் டாக்குமெண்ட் இந்த டிரான்சாக்ஷன் நடந்திருக்கிறதுக்கான ப்ரூஃப் இஸ் கால்ட் அஸ் வவுச்சர். ஸோ அந்த ப்ரூஃபை தான் வந்து என்ன சொல்கிறாங்க வவுச்சர்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேமெண்ட் வவுச்சர் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே கம்பெனி நேம் ஸோ எப்படி இருக்கும் ஃபார்மேட்டில் அப்படின்னா கம்பெனி நேம், லோகோ அண்ட் பேமெண்ட் வவுச்சர் இங்கே மென்ஷன் ஆகிருக்கும். கம்பெனி நேம் அண்ட் தென் யாருக்கு பே பண்ணுறோன்றது பேமெண்ட் டு, டேட்டு and PV means payment voucher number and then serial number. So payment method எப்படி பேமெண்ட் பண்ணுறோன்றது and then reference number, description. ஓகே எதுக்காக பேமெண்ட் பண்ணுறோம் and total amount. ஓகே அமௌண்ட் அண்ட் டோட்டல் இன் வேர்ட்லேயும் நீங்கள் என்டர் பண்ணோம் and prepared by யார் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க and received. ஸோ யார் ரிசீவ் பண்ணுறாங்களோ அவங்க இங்கே சிக்னேச்சர் போடுவாங்க. இன்வாய்ஸ்னால் என்ன? ஸோ இன்வாய்ஸ் இஸ் அ பிஸ்னஸ் டாக்குமெண்ட்ஸ் சொல்லுவாங்க. இட்ஸ் அ ப்ரிப்பேர்ட் பை தி யார் செல் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ த ஒன் ஹூ செல் தி குட்ஸ் டு அனதர் இட்ஸ் கால்ட் அஸ் இன்வாய்ஸ். ஸோ யார் ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா த ஒன் ஹூ செல் தி குட்ஸ். ஸோ செல்லர், தட் மீன்ஸ் செல்லர் தான் வந்து இன்வாய்ஸை ப்ரிப்பேர் பண்ணுவார். And then this statement is prepared by the seller of the goods and it contains the information relating to the என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கும் அப்படின்னா நேம், அட்ரஸ் ஆஃப் தி செல்லர் அண்ட் த பையர் அண்ட் டேட் ஆஃப் தி சேல். ஸோ என்னைக்கு டேட்டில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ என்னைக்கு டேட்டில் என்ன ஐட்டம்ஸ் வாங்கியிருக்காங்க, டிஸ்கிரிப்ஷன் தட் இஸ் கால்ட் இஸ் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் தி கூட்ஸ் அண்ட் வித் த குவான்டிட்டி அண்ட் ப்ரைஸ். ஸோ இது எல்லாமே மென்ஷன் ஆகிருக்கும். தென் ரெசிப்ட். ஸோ ரெசிப்ட்னா என்ன? இஸ் மீன்ஸ் அக்னாலஜ்மெண்ட் ஃபார் கேஷ் ரெசிப்ட். ஸோ இப்போது ஒருத்தவங்களுக்கு நம்ம குட்ஸ் கொடுக்குறோம், ஓகே கேஷ் கொடுக்குறோம் அப்படின்னா ஸோ அது கேஷ் கொடுத்ததுக்கான ப்ரூஃப் தான் வந்து ரெசிப்ட். ஸோ இட்ஸ் அ அக்னாலஜ்மெண்ட் ஃபார் தி கேஷ் ரிசீவ் ப்ரூஃப். ஸோ நான் கேஷ் ரிசீவ் பண்ணியிருக்காங்கன்றது. ஸோ இந்த ரெசிப்ட் எங்கெல்லாம் பார்த்துருப்பீங்க அப்படின்னா ஸோ நம்ம இப்போ நகை போய் வைக்கிறோம் அப்படின்னா நகை கடையில் அப்போ அவங்க வந்து ரெசிப்ட் கொடுப்பாங்க. ஸோ நகை வச்சதுக்கான கேஷ் ரிசீவ் பண்ணதுக்கான ப்ரூஃப் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஃபார்ம்லாம் வந்து ரெசிப்டில் வரும். அண்ட் தென் இட் இஸ் இஷ்யூட் பை தி பார்ட்டி பேயிங். யார் எந்த பார்ட்டி நம்மளுக்கு கேஷ் கொடுக்குறாங்களோ அவங்க தான் வந்து ரெசிப்ட் பில் கொடுப்பாங்க. ஸோ ரெசிப்ட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் தி பேசிஸ் ஃபார் த என்ட்ரிஸ் இன் தி கேஷ் புக். தென் வாட் இஸ் பர்ச்சேஸ்? பர்ச்சேஸ்னா என்ன? ஸோ பர்ச்சேஸ் மீன்ஸ் த அமௌண்ட் ஆஃப் குட்ஸ் பாட் பை த business for the further use or reselling. ஸோ பிஸ்னஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க ஃபார் அவங்களோட ஓன் யூஸ்க்காக இருக்கலாம், மேபி இட்ஸ் அ ரீசெல்லிங்காகவும் இருக்கலாம். ஸோ பர்ச்சேஸ் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஸோ கேஷ் பர்ச்சேஸ் அண்ட் கிரெடிட் பர்ச்சேஸ். ஸோ வாட் இஸ் கேஷ் பர்ச்சேஸ்? கேஷ் பர்ச்சேஸ் மீன்ஸ் குட்ஸ் பர்ச்சேஸ் வித் த இமிடியேட் பேமெண்ட் ஆஃப் தி கேஷ். ஸோ இமிடியேட்டாக கேஷ் ரிசீவ் பண்ணிட்டோம், பர்ச்சேஸ் பண்ணுறப்போ இமிடியேட்டாக நம்ம கேஷ் பே பண்ணிட்டோம் அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் கேஷ் பர்ச்சேஸ். இப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு தென் பேமெண்ட் மட்டும் லேட்டராக நடக்குது அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் கிரெடிட் பர்ச்சேஸ். த குட்ஸ் பர்ச்சேஸ் ஆன் கிரெடிட் கடனாக ஸோ பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் கிரெடிட் பர்ச்சேஸ். டோட்டல் பர்ச்சேஸ் இன்க்ளூடட் போத் கேஷ் அண்ட் கிரெடிட் பர்ச்சேஸ். ஸோ டோட்டல் பர்ச்சேஸ் எப்படி கேல்குலேட் பண்ணுவாங்கன்னா போத் கேஷும் சரி கிரெடிட்டும் சரி இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் தான் வந்து டோட்டல் பர்ச்சேஸ் நம்மளுக்கு கிடைக்கும். தென் பர்ச்சேஸ் ரிட்டர்ன். பர்ச்சேஸ் ரிட்டர்னை இன்னொரு வேர்டு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ரிட்டர்ன்ஸ் அவுட்வேர்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ பர்ச்சேஸ் ரிட்டர்ன்னா என்ன? ஸோ குட்ஸ் தட் ஹாவ் பீன் பர்ச்சேஸ்ட் பட் or returned to the seller before the consumptions due to the reason like a poor quality. ஸோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ ஒரு
10 சேர் வாங்குகிறோம், அந்த 10 சேரில் வந்து ஒரு சேர் வந்து டேமேஜாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ டியூ டு தி புவர் குவாலிட்டி ஆர் டேமேஜ், ஸோ குவாலிட்டி நல்லா இல்லை ஆர் டேமேஜாக இருக்கலாம். ஸோ அப்படின்றப்போ நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம் அந்த குட்ஸை. அந்த குட்ஸை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கானது தான் வந்து பர்ச்சேஸ் ரிட்டர்ன்னு சொல்கிறாங்க. ஸோ எவ்வளோ குட்ஸ் நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோமோ அந்த அந்த கவுண்ட் வந்து பர்ச்சேஸ் ரிட்டர்னில் நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். டு ஃபைண்ட் தி நெட் பர்ச்சேஸ், ஸோ நெட் பர்ச்சேஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ டோட்டல் பர்ச்சேஸ்லேருந்து பர்ச்சேஸ் ரிட்டர்னை மைனஸ் பண்ணுவோம். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் ஆர் ரிட்டர்ன் அவுட்வர்ட்ஸ். Next we'll go for sales. Sales na என்ன? So sales refers to the amount of goods sold that are already brought or manufactured by the business. So சேல்ஸ்ன்றது என்னென்னா, குட்ஸ் நம்ம சோல் பண்ணுறோம், கம்பெனி குட்ஸ் வந்து சோல் பண்ணுறாங்க. ஸோ அவங்க ஆல்ரெடி அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனியாக இருக்கலாம் ஆர் அவங்க பர்ச்சேஸ் பண்ணி விற்கிறவங்களாம் இருக்கலாம். ஸோ மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனிஸும் இருக்கலாம். ஸோ சேல்ஸ் மேட் அகெயின்ஸ்ட் இமிடியேட் பேமெண்ட், இமிடியேட்டாக பேமெண்ட் சேல் பண்ணுறாங்க, இமிடியேட்டாக பேமெண்ட் ரிசீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் கேஷ் சேல்ஸ். ஆன் கிரெடிட் சேல்ஸ்னால் என்னென்னா, ஸோ சேல்ஸ் ஆன் கிரெடிட், தட் மீன்ஸ் இமிடியேட் நம்ம சேல் பண்ணுறோம் பட் நம்ம லேட்டராக ரிசீவ் பண்ணுறோம் அப்படின்னா, அமௌண்ட் லேட்டராக ரிசீவ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் கிரெடிட் சேல்ஸ். ஸோ டோட்டல் சேல்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இட் இன்க்ளூட்ஸ் போத் கேஷ் அண்ட் கிரெடிட் சேல்ஸ் இஸ் கால்ட் அஸ் டோட்டல் சேல்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் சேல்ஸ் ரிட்டர்ன். ஸோ நம்ம பர்ச்சேஸ் ரிட்டனை ஆர் பர்ச்சேஸ் அவுட்வர்ட் சொன்னோம். இங்கே வந்து சேல்ஸ் ரிட்டர்ன் ஆர் ரிட்டர்ன் இன்வர்ட், நம்ம சேல்ஸ் பண்ணது நம்மளுக்கே திருப்பி ஃபார் எக்ஸாம்பிள் டியூ டு சம் ரீசனால் நம்மளுக்கு ரிட்டர்ன் வந்துடுச்சு அப்படின்னா, ஸோ ரிட்டர்ன் இன்வர்டுன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ குட்ஸ் தட் ஹாவ் பீன் sold but or returned by the buyer before the consumption due to the reason like a poor quality or damage is called as sales return. Who is a debtor and creditor? So debtor na yaru, creditor na yaru? So debtor na yaruna who owes us money. So money ரிசீவ் பண்ணுறவங்க, ஓகே, மணி வச்சுட்ருக்கவங்க டெப்டார். ஸோ கிரெடிட்டர்ஸ் யாருன்னா வி ஓவ்ஸ் டு அதர்ஸ், கொடுக்குறவங்க தான் வந்து கிரெடிட்டர்ஸ் கடனா. ஓகே, ஸோ டெப்டார் இஸ் அ பர்சன் த ஹூ ரிசீவ் தி பெனிஃபிட். ஓகே, டெப்டார் வந்து இம்மிடியேட்டாக இப்போ ரிசீவ் பண்ணிடுவாங்க குட்ஸை. ஓகே, பட் ஆனால் லேட்டராக வந்து பே பண்ணணும், ஃப்யூச்சரில் பே பண்ணணும், பட் தேர் இஸ் அ ஆப்ளிகேஷன் டு பே ஃபார் த சேம் இன் தி ஃப்யூச்சர். ஸோ that is called as debtor. So for example, the buyer who purchased the goods from the business on credit becomes a debtor to the பிஸ்னஸ். கடனாக பர்ச்சேஸ் பண்ணுறவங்க, ஸோ கிரெடிட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறவங்க அப்படின்றவங்க தான் டெப்டாருன்னு சொல்கிறாங்க. ஸோ கடனுக்கு கொடுக்குறவங்க வந்து கிரெடிட்டாருன்னு சொல்லுவாங்க. ஸோ டெப்டாரை வந்து எங்கே ரெக்கார்ட் பண்ணுவாங்க? டெப்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டில் கரண்ட் அசட்டில் உங்களுக்கு வரும். அண்ட் தென் கிரெடிட்டார் எங்கே வரும் அப்படின்னா, ஸோ சன்ரி கிரெடிட்டார், சன்ரி டெப்டார். ஸோ சன்ரி கிரெடிட்டார் அப்படின்றது எங்கே வரும்னா கரண்ட் லயபிலிட்டிஸில் வரும். த பர்சன், சன்ரி கிரெடிட்டார்னா யார் அப்படின்னா த பர்சன் ஹூ ப்ரொவைட்ஸ் அ பெனிஃபிட் வித்தவுட் ரிசீவிங். அவங்க இமிடியேட்டாக பேமெண்ட் ரிசீவ் பண்ணியிருக்க மாட்டாங்க, பட் ஆனால் ஹூ வில் கிளைம் த பேமெண்ட் இன் தி ஃபியூச்சர் இஸ் கால்ட் அஸ் creditor. For example, when the business purchases the goods on a credit from the supplier. ஸோ கொடுக்குறவங்க தான் கடனாக கொடுக்குறவங்க, கிரெடிட்டில் கடனாக கொடுக்குறவங்க தான் வந்து கிரெடிட்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ த சப்ளையர் பிகம்ஸ் எ கிரெடிட்டர் டு த பிஸ்னஸ். ஸோ கஸ்டமர் இஸ் த டெப்டார். ஸோ கடனில் வாங்குறவங்க டெப்டார்னு சொல்கிறோம், கடனுக்கு கொடுக்குறவங்க வந்து கிரெடிட்டார்னு சொல்கிறோம். அண்ட் தென் ஸோ இப்போ ஸ்டாக்னா என்ன? ஸோ வாட் இஸ் ஸ்டாக்? ஓகே, ஸ்டாக் மீன்ஸ் ஸோ குட்ஸ் அன்சோல்ட் ஆன் ஏ பர்டிகுலர் டேட்டு. ஸோ குட்ஸ் வந்து ரெடியாக இருக்குது, பட் ஆனால் வந்து அந்த பர்டிகுலர் டேட்டில் போக முடியாமல் சேலுக்கு போக முடியாமல் இருக்கிறது தான் வந்து என்ன சொல்லுவாங்க? ஸ்டாக்குன்னு சொல்லுவாங்க. இட் மீன்ஸ் ஸோ ஸ்டாக் இன்க்ளூட்ஸ் குட்ஸ் அன்சோல்ட் ஆன் எ பர்டிகுலர் டேட்டை. ஸோ அந்த டேட்டில் கரெக்டாக போக முடியாததான் வந்து ஸ்டாக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, த ஸ்டாக் மே பி த ஓப்பனிங் ஸ்டாக் ஆர் க்ளோசிங் ஸ்டாக்கு. ஸோ அது ஓப்பனிங் ஸ்டாக்காக இருக்கலாம், க்ளோசிங் ஸ்டாக்காக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ ஓப்பனிங் ஸ்டாக்னா என்ன அப்படின்னா இட் மீன்ஸ் த குட்ஸ் அன்சோல்ட் இன் தி பிகினிங் ஆஃப் தி அக்கௌண்டிங் பீரியட். ஸோ நம்மளோட அக்கௌண்டிங் பீரியட் எப்போனா 1 ஏப்ரல்லேருந்து
ஸ்டார்ட் ஆகும் அண்ட் தென் கம்ப்ளீட் ஆகுறது 31st March வரைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இயர் ஆஃப் 31st March. ஸோ க்ளோசிங் ஸ்டாக் அந்த எண்டில் நம்மளுக்கு மீதி இருக்கிற ஸ்டாக்கை தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா க்ளோசிங் ஸ்டாக்குன்னு சொல்கிறாங்க. ஓப்பனிங் ஸ்டாக்குன்றது பிகினிங் அக்கௌண்டிங் பீரியடோட பிகினிங்கில் அன்சோல்டு விற்காத குட்ஸை தான் என்ன சொல்கிறாங்க ஓப்பனிங் ஸ்டாக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அது அட் எண்டில் வந்து விற்காத அமௌண்ட்டு விற்காத குட்ஸை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா க்ளோசிங் ஸ்டாக்குன்னு சொல்கிறாங்க. தென் செக். ஸோ செக்னா என்ன? ஸோ செக் இஸ் மீன்ஸ் ரிட்டன் ஆர்டர். ஓகே, ரிட்டன் ஆர்டர் டு த பேங்க் டு பே a specific amount to the money to the named person or entity. ஓகே, ஸோ செக்குன்றது ஸோ இட்ஸ் அ இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லுவாங்க. ஓகே, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து யாருக்கு நம்ம கொடுக்குறோமோ, ஸோ நம்ம கேஷாக கொடுப்போம், மேபி நம்ம செக்காக ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ செக்குன்றது ஸோ இட்ஸ் அ இன்ஸ்ட்ருமெண்ட் வித் த இன்ஸ்ட்ருமெண்ட் டேட் அண்ட் தென் அமௌண்ட் அண்ட் யாருக்கு நம்ம கொடுக்குறோன்றது அவங்க நேம் டீட்டெயில்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணி பேயோட நேம் அண்ட் தென் ஸோ அதில் உங்களோட சிக்னேச்சர் இருந்தால் தான் வேலிட் ஆகும். ஓகே, அண்ட் தென் த பர்சன் ஹூ ரைட்ஸ், ஓகே, யார் செக் எழுதுகிறாங்களோ அவங்கள வந்து ட்ராயர்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் த பர்சன் ஹூ ரிசீவ் தி பேமெண்ட், ஓகே, யார் வந்து ரிசீவ் பண்ணுறாங்க பேமெண்ட் ரிசீவ் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து பேயின்னு சொல்லுவாங்க. அந்த பேங்க் தட் ட்ரான்ஸ்ஃபர் தி ஃபண்ட், ஸோ பேங்க்கு வந்து ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்கல்ல அவங்கள வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ட்ராயின்னு சொல்லுவாங்க. ஸோ செக்குக்கு மொத்தம் எவ்வளோ மந்த் வேலிட் அப்படின்னா 3 months வேலிட். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அந்த டைமுக்கு நீங்கள் கொடுக்க முடியல அப்படின்னா ப்ரௌன்ஸ் ஆகிடும். அண்ட் தென் செக்கோட ஃபார்மேட். ஸோ திஸ் இஸ் த செக் ஃபார்மேட். ஸோ பே இருக்கிற இடத்துல நீங்கள் பேயோட நேம் எழுதணும், யாருக்கு கொடுக்குறோன்றது. ஸோ திஸ் இஸ் த இன்ஸ்ட்ருமெண்ட் டேட் அண்ட் இங்கே இன்ஸ்ட்ருமெண்ட் டேட்க்கு அப்புறம் கீழே வந்து என்ன அமௌண்ட் கொடுக்குறீங்கன்றதை நீங்கள் மென்ஷன் பண்ணணும். இன் வேர்ட்லேயும் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். இது உங்களோட அக்கௌண்ட் நம்பர் இங்கே வரும். ஸோ யார் கொடுக்குறாங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு 6 digit வந்து செக் நம்பர். ஸோ தென் அடுத்த டிஜிட் வந்து எம்ஐசிஆர் நம்பர். ஸோ அடுத்த 6 digit வந்து ஆர்பிஐ அக்கௌண்ட் நம்பர் அண்ட் லாஸ்ட் 2 digit இஸ் அ டிரான்சாக்ஷன் கோட். தென் வாட் இஸ் கேஷ் மெமோ? ஸோ கேஷ் மெமோனா என்ன? ஸோ when your traders sell the goods for the cash, he gives a cash memo, and when he purchase the goods for the cash, he receive the cash memo. ஸோ இம்மிடியேட்டாக பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா இம்மிடியேட்டாக பர்ச்சேஸ் பண்ணும்போது இம்மிடியேட்டாக நம்ம பே பண்ணுறோம், அந்த இடத்துல கேஷுன்றது இன்வால்வ் ஆகுது அப்படின்னா ஸோ அந்த இடத்துல கேஷ் மெமோன்றது இங்கே வரும். ஸோ கேஷ் மெமோன்றது பார்த்திங்கன்னா ஸோ த ட்ரேடர்ஸ் ஹூ செல் தி குட்ஸ் ஃபார் கேஷ். ஸோ குட்ஸ் வந்து செல் பண்ணுறோம் ஃபார் கேஷ் ரிசீவ் பண்ணுறோம் இம்மிடியேட்டாக. ஸோ கேஷுக்காக நம்ம செல் பண்ணும் போது ஸோ அது கேஷ் மெமோன்றது நம்ம பில் கொடுப்போம். அண்ட் தென் டீட்டெயில்ஸ் ரிகார்டிங் தி ஐட்டம்ஸ் என்னென்னலாம் ரெக்கார்ட் அதில் இருக்கும் மென்ஷன் ஆகிருக்கும் அப்படின்னா ஸோ ஐட்டம்ஸ் குவான்டிட்டி என்னென்ன ஐட்டம்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்றது அண்ட் தென் குவான்டிட்டி ரேட் and price are mentioned in the cash memo. For example, so this is a format of the cash memo. So business name, உங்களோட business nameன்றது company name இங்கே இருக்கும். ஸோ கம்பெனியோட அட்ரஸ், ஃபோன் நம்பர், ஃபேக்ஸ் நம்பர், ஸோ இதெல்லாமே இங்கே இருக்கும். அண்ட் தென் சீரியல் நம்பர். ஸோ இங்கே டேட்டு, குவான்டிட்டி, ஃபஸ்ட்டு குவான்டிட்டி எவ்வளோ குவான்டிட்டிக்கு வாங்குறாங்க அண்ட் தென் ரேட் பர் ரேட்டுக்கு அண்ட் டிஸ்கிரிப்ஷன் டோட்டல். ஸோ இன் வேர்டில் இங்கே கொடுத்துலாம் அண்ட் தென் டோட்டல் எவ்வளோ அமௌண்ட் அண்ட் வித் த சிக்னேச்சர். ஸோ திஸ் இஸ் த கேஷ் மெமோ ஃபார்மேட். நெக்ஸ்ட், ஸோ டெபிட் நோட்னா என்ன? ஸோ டெபிட் நோட் இஸ் ப்ரிப்பேர்ட் பை த பையர். ஸோ யார் ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா பையர். ஸோ வாங்குறவங்க தான் குட்ஸ் வாங்குறவங்க தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இட் கண்டெய்ன்ஸ் த டேட் ஆஃப் குட்ஸ் ரிட்டர்ன். ஸோ என்னைக்கு டேட்டில் வந்து ரிட்டர்ன் பண்ணி குட்ஸ் ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம் அண்ட் நேம் ஆஃப் தி சப்ளையர். ஸோ சப்ளையர் நேம் வந்து மென்ஷன் ஆகிருக்கும் அண்ட் டீட்டெயில்ஸ் ஆஃப் தி குட்ஸ் ரிட்டர்ன், எதனால எந்த ரீசனால் குட்ஸ் ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம் அண்ட் ரீசன் ஃபார் த ரிட்டர்னிங் தி குட்ஸ். ஸோ என்ன ரீசனுக்காக அண்ட் டீட்டெயில்ஸ் ஆஃப் தி குட்ஸ் ரிட்டர்ன். ஸோ குட்ஸ் எவ்வளோ குட்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம் அண்ட் ரீசன் ஃபார் த குட்ஸ் ரிட்டர்னிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் டெபிட் நோட்.
ஸோ கிரெடிட் நோட்டுன்றது ஆப்போசிட் டு தி டெபிட் நோட். ஸோ கிரெடிட் நோட்டுன்றது ப்ரிப்பேர்ட் பை தி செல்லர். ஓகே, ஸோ யார் செல் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து கிரெடிட் நோட்டு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இட் கண்டெய்ன்ஸ் தி டேட் ஆஃப் தி விச் குட்ஸ் ஆர் ரிட்டர்ன். ஓகே, ஸோ என்னைக்கு டேட்டில் வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க அண்ட் நேம் ஆஃப் தி கஸ்டமர், ஸோ யார் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க அண்ட் டீட்டெயில்ஸ் ஆஃப் தி குட்ஸ் ரிசீவ்டு, எவ்வளோ குட்ஸ் ரிசீவ் பண்ணியிருக்காங்க, கொடுத்த பொருளை திருப்பியும் எதனால் ரிட்டர்ன் பண்ணாங்க, என்ன ரீசன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் டியூ டு சம் டேமேஜாக இருக்கலாம் ஆர் இன்குவாலிட்டி புவராக இருக்கலாம். ஸோ குட்ஸ் குவாலிட்டி நல்லா இல்லைன்னா கஸ்டமர்ஸ் ரிட்டர்ன் பண்ணுறது வந்து நம்ம கிரெடிட் நோட்டில் போட்டுருவோம். So the reason for returning the goods, so that is called as credit note. Next is pay in slip. So pay in slipன்றது நம்ம பேங்க்கில் போகிறோன்னா நம்ம பே இன் ஸ்லிப் நம்ம ஃபில் பண்ணி நம்ம டெபாசிட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இட்ஸ் அ ஃபார்ம் அவைலபிள் இன் தி பேங்க்ஸ் அண்ட் இட்ஸ் யூஸ் டு டெபாசிட் த மணி இன் டு தி பேங்க் அக்கௌண்ட். ஸோ நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா ஸோ அந்த ஸ்லிப்பு வந்து நீங்கள் ஃபில் பண்ணி எவ்வளோ நீங்கள் டினாமினேஷன்ஸ் அண்ட் தென் அக்கௌண்ட் நம்பர் அண்டு எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணுறீங்க, ஸோ அந்த ஸ்லிப்பை தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பே இன் ஸ்லிப்னு சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் த சோர்ஸ் டாக்குமெண்ட் ரிலேட்டட் டு தி பேங்க் ட்ரான்சாக்ஷன் சொல்கிறாங்க. அண்ட் இட் கிவ்ஸ் த டீட்டெயில்ஸ் ஆஃப் ரிகார்டிங் தி என்னைக்கு டேட்டில் டெபாசிட் பண்ணுறீங்க அண்ட் அக்கௌண்ட் நம்பர் அண்ட் அமௌண்ட் எவ்வளோ அமௌண்ட் டெபாசிட் பண்ணுறீங்க அண்ட் நேம் ஆஃப் தி அக்கௌண்ட் ஹோல்டர். ஸோ அடுத்தது பார்ப்போம். So what is account? Account na enna? So account means a summary of the relevant business transaction, okay, at the one place relating to the person or asset or expenses or revenue named in the heading. So account ன்றது separate heads of accounts னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அக்கௌண்ட் இருக்கும். ஃபார் ஒரு பர்சன் நேமில் ஒரு அக்கௌண்ட் இருக்கலாம், ஒரு அசெட்டில் ஒரு அக்கௌண்ட் இருக்கலாம். இப்போ பில்டிங்கிறது பார்த்தீங்கன்னா பில்டிங் ஒரு அக்கௌண்ட் இருக்கலாம், லேண்டு ஒரு அக்கௌண்ட் இருக்கலாம். ஸோ எக்ஸ்பென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஸோ சேலரி எக்ஸ்பென்சஸ் இருக்கலாம், கன்வீனியன்ஸ் சார்ஜஸ் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ்க்குன்றது நிறைய அக்கௌண்ட் இருக்குது. அண்ட் ரெவன்யூ இந்த நேம் ஆஃப் ஹெட்டிங். ஸோ ஃபார் பிரியானா பிரியா அக்கௌண்ட்டுன்றது இந்த மாதிரி இருக்கலாம். சுரேஷ்னா சுரேஷ் அக்கௌண்ட், ஒரு பர்சன் ரிலேட் பண்ணுறது. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் அக்கௌண்ட். அண்ட் அக்கௌண்ட் இஸ் அன் a brief history of the financial transaction of the particular person or a item. So it's related to the particular person or the item. ஓகே, அந்த ஹிஸ்ட்ரி அதோட ஃபுல் டீட்டெயில் பார்க்கணும், அதோட ஹிஸ்ட்ரி பார்க்கணும். ஒரு பர்சனோட அக்கௌண்ட்டை பார்க்கணும் அப்படின்னா அவங்களோட அக்கௌண்ட்டை போய் பார்த்தோன்னா ஃபுல் ஹிஸ்ட்ரி இருக்கும், ஃபினான்ஷியல் என்னெல்லாம் ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்கன்றது. ஸோ அதுதான் வந்து அக்கௌண்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ அண்ட் தென் அக்கௌண்ட் ஹேஸ் பீன் அ 2 side. ஸோ ஒன் இஸ் டெபிட் சைட் அண்ட் another one is credit side. Thank you.